இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறானே தவிர அப்பத்தினால மாத்திரமல்ல, ஜீவ அப்பத்தினாலே. அந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ அப்பம். அப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை அறிகிறோம். அதன் நிமித்தம் நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு சிலுவையின் செய்திக்குள்ள நாங்கள் ஊன்றி கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த வழியை நாங்கள் அறிகிறதற்கு இந்த வேத வாக்கியங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ கொஞ்ச காலமாக ஒரு அடிப்படை பொதுவாக நேரடியாக இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கத்தை நாங்கள் உடனடியாக ரோமர் அதிகாரத்துக்கு போய் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் நேரடியாக நான் போகாமல் அதற்கு முதல் சிலுவையை பற்றிய செய்தி, அதை பற்றி ஒரு புரிந்துணர்வு அதை கேட்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ஏற்பட வேணும். அதற்கு பின்பு அவர்கள் ரோமர் 6, 7, 8 அறிந்து கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கும் என்பதன் நிமித்தம் வெவ்வேறு அடிப்படை சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் முதலில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதற்காக நான் தெரிவு செய்த வேத வாக்கியம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19, 41, 44, மத்தேயு 21, 31, 32, இப்பொழுது லூக்கா 13, 34, 35 ஆகிய இந்த அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் இப்பொழுது பிரசங்கிக்கிறேன். அப்போ இப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட அந்த வார்த்தை லூக்கா 13, 34, 35. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த மன வருத்தத்தின் நிமித்தம் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அவர் எதற்காக அவ்வளவு மன வருத்தப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமே, எருசலேமே. அப்போ 2 தரம் அப்படி சொல்வதன் மூலம் அவர் தன்னுடைய அன்பை காட்டுகிறார். அந்த எருசலேம் நகரத்தின் மீது தன்னுடைய அக்கறையை காட்டுகிறார். அதுவும் அழுத வண்ணமாக அவர் சொல்கிறார், எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னத்தை கண்டு சொன்னால், இது இஸ்ரவேலில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கிறதுன்றது அல்ல, எல்லா இடமும் இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்க்க வேணும். அதற்கு முதல் நாங்கள் ஜெபத்துக்கு செல்வோம்.
அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்களை மீட்டு கொண்டதற்காய் உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய நீதியை அருமையான பிதாவே உம்முடைய குமாரன் சிலுவையில் செய்து முடித்த அந்த நீதியை தேவரீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே அந்த நீதியை நாங்கள் தரித்து கொண்டு உமக்கு முன்பாக நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் நிமித்தம், சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஸ்தோத்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார்களும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக போதிக்க உம்முடைய பரிசுத்தாவியானவர் அவரே போதகர், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த லூக்கா 13:34-35 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தின் பொருள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமே, எருசலேமே, தன்னுடைய முழு அக்கறையும், எருசலேம் நகரத்தின் மீது தன்னுடைய அக்கறையும், எருசலேமில் இருக்கிற ஜனங்களில் இருக்கிற அன்பையும், மற்றது எருசலேமில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆலயத்தையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? எருசலேமே, எருசலேமே, நீ பாரதூரமான ஒரு பிழையை செய்து போட்டாய், தொடர்ந்து செய்த வண்ணமாய் இருக்கிறாய். அது என்ன அந்த பாரதூரமான விஷயம்? தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் வந்து சிலுவையின் செய்தியை பிரகடனப்படுத்தினார்கள். மீட்பின் திட்டத்தை பற்றி அவர்கள் பிரசங்கித்தார்கள். மீட்பின் திட்டத்தை இஸ்ரவேலியர்கள் பின்பற்ற வேணும் என்பதை அவர்கள் உறுதியாக அவர்கள் அதனை பற்றி பிரசங்கித்தார்கள். ஆனால் எருசலேமில் உள்ள இஸ்ரவேலியர்கள் என்ன செய்தார்களா இருந்தால் அவர்களை கல்லறிந்து அவர்கள் கொண்டு போட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அநேகமான தீர்க்கதரிசிகள் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஜனங்கள் அவர்களுக்கு கல்லறிந்து அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. அப்போ சிலுவையின் செய்தியை அவர்கள் பிரசங்கித்தார்கள், மீட்பின் செய்தியை அவர்கள் பிரசங்கித்தார்கள், மனுஷகுலத்தின் மீட்பை பற்றி அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் இஸ்ரவேலியர்கள் அவர்களை கல்லறிந்து கொலை செய்தார்கள். இது இஸ்ரவேலில் தான் நடக்குது என்று சொல்லி நீங்கள் இஸ்ரவேலியர்களை குறை காணக்கூடாது. காரணம் என்ன? முழு உலகத்திலும், சர்வ உலகத்திலும் மீட்பின் செய்தியை பற்றியும் சிலுவையின் செய்தியை பற்றியும் எந்த மனுஷன் பிரசங்கிக்கிறானோ, தேவனாலே அனுப்பப்பட்ட எந்த மனுஷன், தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட எந்த மனுஷன் பிரசங்கிக்கிறானோ, இந்த மாதிரியான உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சிலுவையின் செய்தி மனுஷனுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மீட்பின் செய்தியை, மீட்டு மனுஷனை மீட்டுக் கொள்வது எப்படி என்ற செய்தியை அவர்கள் அந்த நேரத்தில் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே,
கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட சந்தர்ப்பங்கள் இஸ்ரவேலியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களோ அவற்றை முற்றும் முழுதுமாக நிராகரித்தார்கள். அதே மாதிரி சிலுவையை பற்றிய செய்தி, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட செய்தி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோ அந்த சிலுவையின் செய்தியை நிராகரிக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை நிராகரிக்கிறதற்கு காரணம் அது இடரலை ஏற்படுத்துகிறபடியினால். அது இடரலை ஏற்படுத்தினா இடரலை ஏற்படுத்தா விட்டால் என்ன, அதால்தான் ரட்சிப்பு என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்களோ பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் கிரேக்கருக்கு அதற்கு பார்த்து கொள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி 1 கொரிந்தியர் 1:23 என்ன சொல்லப்படுகிறது? கவனமாக பாருங்கள். 23வது வசனத்தில், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அப்போ சிலுவையை பற்றிய செய்தி யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு உலகத்துக்கு பைத்தியமாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இடரல் அடைந்த அவர்கள் கல்லெறிகிறதற்கு நிச்சயமாக துணிவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எத்தனை தரமோ நான் உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். அப்ப ஆலயத்தை பற்றி அவர் சொல்லுகிறார், இது முற்றும் முழுதுமாக நொறுக்கப்படும். அப்போ அதை நிராகரித்து, இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததன் நிமித்தம் ஆலயமும் நிராகரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும். அப்ப இஸ்ரவேலியர்கள் எல்லாருமாக நின்று ஒழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லும் காலம் நிச்சயமாக 2ஆம் வருகையின் போது நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நிராகரிக்கிற ஏராளமான புறஜாதிகள் அந்த நேரத்தில் யூதரோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று அவர்களும் சொல்லுவார்கள். அது வரைக்கும் நீங்கள் என்ன காணாதிருப்பீர்கள். அப்ப சங்கீதம் 118:26 சொல்லப்பட்ட இந்த வசனம், அப்ப இது 2ஆம் வருகைக்கு பின்பே நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தால் அவர்களுக்கு உடனடியாக சாத்தான் தான் அவர்களுடைய தகப்பனாகவும் சாத்தான் தான் அவர்களுடைய ரட்சகராகவும் இருப்பான். அப்போ ரோம பேரரசன் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் தான் ரட்சகர் என்று சொல்லி அவர்களை முற்றும் முழுதுமாக அழித்ததை, கிபி 70ஆம் நூற்றாண்டில் முற்றும் முழுதுமாக அழித்ததை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இப்போ நாம் இந்த சிலுவையின் செய்தியை பற்றி மிகவும் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால், அது கல்லறிகிற அதை கேட்கிறவர்கள் இடரல் அடைகிறபடியினால் கல்லறிந்து இஸ்ரவேலியர்கள் கல்லறிந்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்த மாதிரி இப்பொழுதும் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் அதிகாரத்தை பற்றி நாங்கள் இந்த சிலுவையை பற்றிய செய்தியை தெளிவாக ரோமர்
புஸ்தகம் தெளிவாக சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பதே இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்பதை நான் பலமுறை கூறியிருந்தேன். இப்பொழுது ரோமர் புஸ்தகத்தை நாம் பரிசீலனை செய்வோம். அந்த ரோமர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களும் என்னத்தை சொல்லுகிறது என்பதை நாம் கொஞ்சம் விவரமாக பார்த்து கொள்ளுவோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அப்போ கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சாத்தான் இந்த விதமான அந்த சிலுவையின் செய்தியை அதனுடைய முக்கியத்துவத்தை முற்று முழுதுமாக அதனை நிராகரிப்பதற்கு ஏதுவாக போதகர்களை ஏவி வேறு வழிகளும் இருக்குது. வேறு வழிகளினாலும் மனுஷன் ரட்சிக்கப்படலாம், இதோ யூதர்களுக்கு வேறு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாஸ்டர் ஹெகி பிரசங்கிக்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி இன்டர்நெட்டை நீங்கள் போட்டு பார்த்தால் அதில் அவர் பிரசங்கிக்கிறது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனுஷன் எதற்காக எந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதிரி பிரசங்கிக்கிறார் என்பது இப்போ இது சாத்தானுடைய ஏவுதலால் நடக்கிறதே தவிர இது வேத வார்த்தைக்கு ஏற்ப நடைபெறவில்லை. ஏனென்று சொன்னால் யோவான் 14:6 நானே வழி, மனுஷனுக்கு நானே வழி என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும், திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவனும், அவன் யூதனாயிருந்தான், அவன் புறஜாதியாயிருந்தான், அவன் எந்த ஜாதியாயிருந்தான், ஒருவனும் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்க பாஸ்டர் ஹெகி யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் போதும், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை இல்லை என்று பிரசங்கம் செய்கிறது. கொடிதான ஒரு உபதேசம் என்பதை நாம் அறிய வேணும். இப்படிப்பட்ட மனுஷர்களை அடையாளம் கண்டு இவர்கள் இவர்கள் பிரசங்கிக்கிற பொய்யான உபதேசம் நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல வழிகள் எல்லாருக்கும் இல்லை. பல வழிகள் இருந்தால் நாங்கள் பல்வேறு வழிகளினால எல்லாரும் பல்வேறு வழிகள், இந்த உலகம் முழுக்க பல்வேறு விதமான வழிகளை பாவிக்குது. ஆனால் அந்த வழியால் தேவனிடத்தில் செல்ல இயலாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதில் எந்த வார்த்தை மனுஷனுக்கு விளங்க இல்லை என்பது புரிய இயலாத ஒரு புதிராக இருக்கிறது. அது சாத்தான் அதை திரிச்சு சாத்தான் வேற விதமாக அதனை போதிச்சு மனுஷர்களை யூதர்களை ரட்சிப்புக்குள்ள வர விடாமல் அதே நேரம் இந்த புறஜாதிகளுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி பல்வேறு வழிகள் உண்டு என அவர்களும் தீர்மானிக்க கூடியதாக இது எல்லாம் சாத்தானாலே ஏற்படுத்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல் காரணம் என்ன? சகல மனிதர்களும். நாம் இப்பொழுது 1ஆம் அதிகாரம் ரோமர் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருப்பது என்ன என்பதை சுருக்கமாக நாம் பரிசீலனை செய்கிறோம். அப்போ இதை பரிசீலனை செய்வதன் மூலம் ஒரு ஒழுங்காக ரோமர் 6க்கு போக வேண்டியது என்ற விவரம் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டியது என்னென்றால் சகல மனுஷரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாயிருந்தால் என்ன, யூதர்களாயிருந்தால் என்ன, புறஜாதிகளாயிருந்தால் என்ன, எல்லா மனுஷர்களும் மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம் சீரழிந்து போயிருக்கிறபடியால் எந்த வழியாலும் மனுஷன் தன்னை தான் ரட்சிக்க முடியாது என்ற ஒரு உண்மையை மனுஷன்
மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். முழு மனுஷகுலமும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஒரே மனுஷனாலே அவர்கள் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே அவர்கள் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனபடியால் சகல மனுஷர்களும் சீரழிந்து போயிருக்கிறபடியினால் அவர்களுடைய சொந்த பலத்தினால தங்களை பாதுகாக்க முடியாது, தட்சிப்பு பெற முடியாது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேணும் என்பது ரோமர் 1, 2, 3 அதிகாரங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகல மனுஷர்களுக்கும் தட்சகர் தேவையாயிருக்கிறது. மனுஷனால இயலாமல் போனபடியினால் மனுஷனுக்கு அவசியமாக ஒரு தட்சகர் தேவைப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தீர்க்கதரிசிகள் சொன்னதின்படி அந்த மீட்பர் யார் என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த உண்மையை அறிந்து யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த உண்மையை அறிந்து யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தட்சிக்கப்படாத புறஜாதிகள் போல அவர்களும் நித்திய காலத்துக்கும் காணாமல் போய்விடுவார்கள் என்ற ஒரு உண்மை இங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் காணாமல் போனவர்களாக இருப்பது போல யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசிகளினால உரைக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களும் நித்திய காலத்துக்கும் காணாமல் போவார்கள் என்பதை தெளிவாக வேத வாக்கியங்கள் உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷனை பொறுத்தளவில் வீழ்ந்து போன ஆதாமுடைய புத்திரர்களுக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் சகல மனுஷர்களும் பாவிகளாக இப்பூவுலகத்தில் பிறந்திருப்பதனால் ஒருவனை விட மற்றவன் பெரியவன் என்று சொல்வது முடியாது. ஜென்ம சுபாவத்தின் நிமித்தம் சகல மனுஷர்களும் பாவிகளாக பிறந்து இருக்கிறபடியினால் அவர்களை பூமியில வாழும் நாட்களில் தேவனிடத்திலே இருந்து தட்சிப்பை அவர்கள் பெறாவிட்டால் நரகத்துக்குள் தள்ளப்பட்டு சட்ட ரீதியாக தள்ளப்பட வேண்டியது தேவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது என்பதை ரோமர் 5 அதிகாரம் ரோமர் 5:18, 5:17, 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம். ரோமர் 5:18 ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. அப்போ ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கின தீர்ப்பு வந்தது என்று சொல்லி ரோமர் 5:18 சொல்கிறது. ரோமர் 5:17 என்ன சொல்லுவது என்று சொன்னால், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது போல, அந்த ஒருவன் மூலமாக மரணம் சகல மனுஷரை ஆண்டு கொள்வது போல என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரோமர் 5:19 அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல என்று 5:17 ரோமர் 5:17, 5:18, 5:19 ஆகிய வசனங்களில் மரணம் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முழு மனிதர்களும் பிறக்கும் பொழுதே ஆவியில் மரித்து ஆதாமின் பாவத்தோடு பிறந்து அந்த பாவத்தினால் ஆளப்பட்டு
சீர்கேடு நிறைந்தவர்களாகவும் ஜீவனற்றவர்களாகவும் அந்த பாவம் என்ற கொள்ள நோயினால் பாதிக்கப்படுகிறவர்களாகவும் சுயநீதி உள்ளவர்களாகவும் தேவன் அற்றவர்களாகவும் முற்றிலும் மரண இருளினால் சூழப்பட்டவர்களாகவும் பிசாசினுடைய பிள்ளைகளாகவும் யோவான் 8:44 களங்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறபடியால் புறஜாதிகளும் யூதர்களும் ஒன்றாகவே தேவனால் கருதப்படுகிறார்கள். மறுபடியும் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன காரணத்துக்காக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் என்று சொன்னால், மனுஷன் பிறக்கும் பொழுது முழு மனுஷர்களும் பிறக்கும் பொழுது ஆவியில மரித்து பிறக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவலி டெட் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அவர்கள் ஆதாமினுடைய பாவத்தோடு பிறந்து அந்த பாவத்தினால் ஆளப்பட்டு சீர்கேடு நிறைந்தவர்களாகவும் ஜீவனற்றவர்களாகவும் அந்த பாவம் என்ற கொள்ள நோயினால் பாதிக்கப்படுபவர்களாகவும் சுயநீதி உள்ளவர்களாகவும் தேவனற்றவர்களாகவும் முற்றிலும் மரண இருளினால் சூழப்பட்டவர்களாகவும் பிசாசின் பிள்ளைகளாகவும் களங்கப்பட்டவர்களாகவும் முழு மனுஷர்களும் இருக்கிறபடியினால் புறஜாதிகளும் யூதர்களையும் ஒன்றாகவே தேவன் பார்க்கிறார் என்ற உண்மை ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது பற்றி எபேசியர் 2:1-3 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரையும் மனுஷருடைய நிலைமை எப்படி என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி சொல்லுகையில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப பிறக்கும் பொழுது மரித்து பிறந்தோம் என்றது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ரட்சிக்கப்பட முந்தி ஒவ்வொரு மனுஷர்களும் என்ன செய்தார்கள் என்பதை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிள்ளையாக இருந்து அவனுடைய வழியை நீங்கள் பின்பற்றி இருந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என கூறியிருந்தார். அப்ப எபேசியர் 2:1-3 நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் எந்த மாதிரி இருந்தோம், நாம் எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தோம் என்பதை தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். முற்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். அதிகார பிரபு ஆகிய சாத்தானுக்கு அவன் சொன்னதன்படி நாம் நடந்து கொண்டோம். முற்காலத்தில் நம்முடைய மாம்ச இச்சைகள் மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினால மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. நாளைக்கு அடுத்த செய்தியிலே இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.